வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு ஒரு புதிய அறிவிப்பு ஒன்று இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய புதுவிதமான அப்டேட்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆல்ரெடி பணம் வாங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்குலாம் ஸ்டாப் ஆகிருக்கிறதாவும் ஒரு தகவல் வந்திருக்குது. ஸோ அவங்களுக்கெல்லாம் மறுபடியும் அதை எப்படி அப்ளை பண்ணுறது, அவங்களுக்கெல்லாம் பணம் வருமா வராதா, அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி மாதம் 1000 ரூபா வாங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த தொகையை உயர்த்தி கொடுக்க போகிறதாவும் ஒரு புதிய அறிவிப்பு வந்திருக்குது. அதை அப்ளை பண்ணணுமா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில பேர்லாம் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி 1 2 3 தடவை பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருப்பாங்க. 3 தடவைக்கு மேலே அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பில்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய இந்த வீடியோலாம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா சுமார் 1,15,00,000 பயனாளர்கள் பார்த்தீங்கன்னா இணைக்கப்பட்டிருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு 48,000 பேர் சேர்க்கப்பட்டாங்க. ஸோ தற்போது இப்போ பார்த்தீங்கன்னா 1,16,00,000 பயனாளர்கள் பார்த்தீங்கன்னா இணைக்கப்பட்ட போதிலும் ஸோ பலர் இன்னும் இந்த திட்டத்தில் இணையாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. அதில் 2,24,00,000க்கும் அதிகமான குடும்ப அட்டைகள் உள்ள நிலையில் 1 கோடிக்கும் அதிகமானோர் திட்டத்தில் இணைய முடியாமல் உள்ளனர். மகளிர் உரிமை தொகை திட்ட விண்ணப்ப பதிவு முகாமை மீண்டும் நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் பாதி பேர் பார்த்தீங்கன்னா இன்னும் லட்சக்கணக்கில் ஸோ இந்த திட்டத்தில் இணையாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்குலாம் விடுபட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் முகாம் மீண்டும் வைக்கணும், விண்ணப்ப பதிவு பார்த்தீங்கன்னா முகாம் மூலயமா ஸோ கவர்மெண்ட்டில் ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ மக்கள் இதை தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்க காரணத்தினால பார்த்தீங்கன்னா இந்த கூடிய விரைவிலே பார்த்தீங்கன்னா ஒரு முகாம் வச்சு இந்த விண்ணப்ப படிவத்தை அவங்க ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்க போகிறதாகவும் ஒரு புதிய தகவல் நமக்கு தெரிய வந்திருக்குது. இதில் மேலும் பார்த்தீங்கன்னா முக்கியமான திட்டமான கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பார்த்தீங்கன்னா பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடங்கி இந்த திட்டம் 1,16,00,000 மகளிருக்கு மாதத்தோறும் 1000 ரூபாங்கிறது இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையாக வழங்கப்பட்டு வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் கிடைக்காத மகளிர் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கோரிக்கையின் அடிப்படையில் தான் பார்த்திங்கன்னா இந்த வரக்கூடிய 2025ஆம் ஆண்டுலேருந்து ஸோ எல்லாருக்குமே இந்த 1000 ரூபாங்கிற விதத்தில் எல்லாருக்கும் கொடுக்க போகிறதாகவும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதில் தங்களுடைய கோரிக்கைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய தகவல் வந்திருக்கு. இதில் தகுதி வாய்ந்த அனைத்து மகளிருக்கும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கிட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ துணை முதலமைச்சர் இந்த திட்டத்தில் முழுமையாக ஈடுபட்டிருக்காங்க. ஸோ இதில் வேறு ஏதாவது சிறப்பாக கொண்டு வர முடியுமா, வேறு ஏதாவது அமௌண்ட்டை பார்த்திங்கன்னா ரைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ துணை முதலமைச்சர் பார்த்திங்கன்னா அவங்க முடிவெடுக்கிறதாகவும் ஒரு புதிய தகவல் வந்திருக்குது. ஸோ அவங்களுக்கு கீழே தான் பார்த்திங்கன்னா இப்போ இந்த திட்டத்தை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டையும் தமிழ்நாடு மக்களின் வளர்ச்சிக்கும் பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல தமிழ்நாடு முதலமைச்சரும் இந்த பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லியிருக்கிறாங்க. இதில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா முதலமைச்சராக இருக்கட்டும் துணை முதலமைச்சராக இருக்கட்டும் ஸோ இவங்க 2 பேருமே பார்த்திங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகைக்கு ஸோ வரக்கூடிய 2022ஆம் ஆண்டுலேருந்து என்னெல்லாம் ஒரு சிறப்பாக செய்ய முடியுமோ அந்த மெத்தட் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு முழு முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. இதில் அது மட்டும் இல்லாமல் எதிர்த்தரப்பினர்கள் எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவங்களாம் பாதி பேருக்கு கொடுக்கல, இந்த கவர்மெண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா சரியான வகையில் பிரித்து கொடுக்கல, எல்லாருக்குமே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பல தரப்புலேருந்து கம்ப்ளைண்ட் பண்ணதோடைய அடிப்படையில் ஸோ இந்த வரக்கூடிய 2025ஆம் ஆண்டுலேருந்து எல்லாருக்குமே கொடுக்க போகிறதாகவும் ஒரு தகவல் வந்திருக்குது. ஸோ யாரும் கவலைப்பட வேணாம். அதுக்கப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா பெண்களின் உழைப்புக்கு அங்கீகாரம் அளிக்க வேண்டும், ஸோ பொருளாதார ரீதியாகவும் யாரையும் சார்ந்திருக்கக்கூடாது என்பதற்காக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா இது பெண்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு திட்டமாக தான் இருந்துக்கிட்டு வருது. ஸோ அதனோட அடிப்படையில் தான் மாதம் 1000 ரூபாங்கிறத தாண்டி ஸோ அவங்களுக்கு 2000 ரூபா கொடுக்கலாமா இல்லை 3000 ரூபா கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டும் நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்லேருந்து அவங்க ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாவும் ஒரு தகவல் வந்துருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா அனைத்து மக்களுடைய கோரிக்கையாகவும் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 1 கோடி பேரை பார்த்திங்கன்னா பயனாளர்களாக இணைக்கலாம் என்று ஆரம்பத்தில் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டாலும் அரசு அறிவித்த பொருளாதார தகுதி பட்டியலுக்கு வரும் அத்தனை பேரையும் இணைக்க முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டார். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இதில் நிறைய விதமான ரெஸ்ட்ரிக்ஷன் அது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் தாண்டி யார் இதுக்கு தகுதியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த திட்டம் போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. அதனோட அடிப்படையில் தான் பார்த்திங்கன்னா இப்போ வரையும் மகளிருக்கு 1000 ரூபாங்கிறது கொடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. மீதம் இருக்கிற நபருக்குலாம் பார்த்திங்கன்னா ஸோ அவங்களெலாம் பெண்டிங்கில் வச்சுருக்கிறாங்க.
இப்போ அதுவும் இருக்கக்கூடாது, அவங்களுடைய கோரிக்கையும் நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய ஆண்டுலேருந்து எல்லாருக்குமே சமமான ஒரு ரூ. 1000 கொடுக்க போகிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் ஒரு சில பேர் மறுபடி கோரிக்கை வச்சதுனால, அது மட்டும் இல்லாமல் மற்ற கட்சிகளில் இருக்கக்கூடியவங்களும் சொல்கிறதுனால, ஸோ இந்த அமௌண்ட்டை மகளிருக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு பேச்சு நடந்துக்கிட்டு இருக்கிறதாவும் தகவல் வந்துருக்குது. ஸோ இந்த மகளிர் உரிமை தொகைக்கு அவங்க கொடுத்த இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ அந்த விண்ணப்ப படிவத்து பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரெஸ்ட்ரிக்ஷனில் நீங்கள் இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தகுதி உடையவங்களாக இருந்தீங்கன்னா ஸோ அவங்க எல்லாருமே இதில் தான் அப்ளை பண்ணியிருப்பாங்க. இதுலேயே அவங்க கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, மகளிர் உரிமை தொகை பெறும் பயனாளிகளின் வருமானம் குறித்த தரவுகள் மாதந்தோறும் ஆய்வு செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேயே மற்ற எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த விதிகளுக்கு உட்பட்டவங்க மட்டும்தான் இந்த திட்டத்து மூலிமா பயன்பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இப்போ இதெல்லாம் மீறி பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கோரிக்கை வச்சிருந்த அடிப்படையில் வரக்கூடிய 2024 ஆண்டுலேருந்து இதில் இருக்கிற எல்லா ரெஸ்ட்ரிக்ஷனையும் பார்த்தீங்கன்னா நீக்கியிருக்கிறாங்க. அனைவருக்கும் 1000 ரூபாங்கிற விதத்தில் கண்டிப்பாக கொடுக்க போகிறதா தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் கூடிய விரைவிலேயே துணை முதலமைச்சர் வந்து கூடிய விரைவில் அறிவிப்பாங்க. ஸோ இதில் பல சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வர போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த சேஞ்சஸ்லாம் அவங்க வயலே வந்து பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்க்கப்படுது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அந்த மாதிரி போடக்கூடிய நல்ல நல்ல தகவலை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது நல்ல தகவலோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்.